இந்த யாபேஸ் வந்து எப்படிப்பட்ட நிலையில ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணான் தெரியுமா? எப்படிப்பட்ட நிலை? அவங்க அம்மா அவனுக்கு ஒரு பேர் வைத்தாங்களாம், யாபேஸ். இன்னைக்கு ஜேபஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ் நேம் ஆயிடுச்சு. ஆனா ஜேபஸ்னு அர்த்தம் என்ன தெரியுமா? மேன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மகன். பேர்களை கூட பாருங்க ஸ்டைலா வைக்கணும்னு தான் எல்லா பெற்றோரும் விரும்புவாங்க இல்லையா? தங்களுடைய பேர்ல உள்ள நல்ல பிட்டை மட்டும் தான் வெளியே சொல்லணும்னு ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் ஒரு தாயே பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க துக்கம். நான் பார்த்த வரைக்கும் பிள்ளை பிறந்த உடனே ஸ்மைலி, ஜாலி, இப்படிலாம் தான் பேர் வைக்கிறது நான் பார்த்துருக்கேன். பிள்ளை பிறக்கிறது என்னது, எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. ஆனால் இந்த அம்மா தன்னுடைய டெம்பரவரி பெயினை இந்த பையனுக்கு பெர்மனன்ட் நேமா வச்சாங்க. தற்காலிக வேதனையை தாம் பிள்ளைக்கு நிரந்தர பேராக மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை துக்கத்தை சுமந்துட்டு இந்த பையன் போறான். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆதமான ஜேபஸ் தான் ஸ்டைலா இருக்கு கேக்குறதுக்கு, நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது. அதே இது உங்க பேர் வந்து சேடுன்னு வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த பேரை வந்து உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே சேட், மிஸ்டர் சேட், வாட் இஸ் யுவர் நேம், மிஸ் சேடி அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? என்னப்பா பேரு? சாரோங்க. சாரோவா? என்ன சாரோ? சாரோ தான். ஸ்பெல்லிங் என்ன? அதே ஸ்பெல்லிங் தான். ஏங்க உங்களுக்கு அப்படி பேர் வச்சாங்கன்னா தெரியல, எங்க அம்மா அப்படிதான் வச்சிருக்காங்க. சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்நாள் எல்லாம் எல்லாரும் அவனை துக்கம் துக்கம்னு கூப்பிட்டாங்க, வீட்டுல எல்லாம் துக்கம்னு கூப்பிட்டாங்க. குடும்பம் அவனை வந்து நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்பல. இந்த நிலையில தேவனை பார்த்து கூப்பிட்டான். ஆண்டவரே, எங்க அம்மா எனக்கு கொடுத்த பேர் துக்கம், நான் போற இடம் எல்லாம் வருத்தத்தில் இருக்கேன், ஆனா அதுக்கு நடுவுல நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர்ட்ட போய் ஆசீர்வதிக்க கேட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொண்டதை உனக்கு நான் தருவேன். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நீ எந்த நிலைமையில வந்திருக்கலாம் கவனிப்பா. ஒருவேளை உன் ஸ்கூல் வந்து உனக்கு ஒரு புனைப்பெயர் வச்சிருக்கலாம், ஒன்னும் மண்டையிலே ஏறாது மக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்கும். உங்க அப்பா அம்மா கூட இவெல்லாம் தாண்ட மாட்டான், உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க சொந்தங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பேர் இல்லாம இருக்கலாம், பெரிய புகழ்ச்சி இல்லாம இருக்கலாம், தலை குனிஞ்சு நடக்கிறவங்களா நீங்க இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் உங்களை அன்பா சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தலை நிமிர்ந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். தேவனே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நான் சொல்லுவேன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம்.